ஒரு உண்மையை நான் உங்களுக்கு ஆரம்பத்தில் சொல்றேன். இயேசு பிறந்த நாள் என்று டிசம்பர் 25ஆம் நாளை உலகம் முழுக்க கொண்டாடுகிறார்களா இல்லையா? அதுவே ஒரு கற்பனை. 200 வருஷத்திற்கு முன்னால் உருவான கற்பனை. நீங்கள் கிறிஸ்துமஸின் வரலாற்றை தேடி பாருங்கள். கிறிஸ்துமஸ் இயேசு பிறந்த நாள் என்று டிசம்பர் 25ஆம் நாளை உலகம் முழுக்க ஒன்றாக கொண்டாடுகிற பழக்கம் பிற்காலத்தில் ஏற்பட்டது. ஐரோப்பியர்கள் ஒரு நாளை கிறிஸ்துமஸ் என்று கொண்டாடி கொண்டிருந்தார்கள். அமெரிக்கர்கள் வேறொரு நாளை கிறிஸ்துமஸ் என்று கொண்டாடி கொண்டிருந்தார்கள். பின்னால் வந்த போப்புகள் எதுக்கு இப்படின்னு சொல்லி ஒற்றுமைப்படுத்தி ஒரு நாளை கிறிஸ்துமஸ் நாளாக அறிவித்தார்கள். அப்படி வந்ததுதான் கிறிஸ்துமஸ். டிசம்பர் 25ஆம் நாளை கிறிஸ்து பிறந்த நாள் என்று உலகம் முழுக்க கொண்டாட ஆரம்பித்தார்கள். 200 வருஷங்களுக்குள்ளாக நம்மள சில பேர் விஷயம் தெரியாம மீலாது விழா கொண்டாடுவதை கிறிஸ்துவ பழக்கம் என்று பேசுகிற ஒரு அதிக பிரசங்கித்தனமான நடைமுறையை நம்ம பார்க்கிறோம். மீலாது கொண்டாடுவதை, நபியின் பிறந்த நாளை கொண்டாடுவதை கிறிஸ்துவ கலாச்சாரம் என்று சொன்னவர்கள் கிறிஸ்துவத்தை படிக்கல. ஏனென்றால் மீலாத் என்ற பெருமானாருடைய பிறந்த நாளை கொண்டாடுகிற வழக்கம் 1000 ஆண்டுகளாக பழக்கத்தில் இருக்கிறது. யாரு இதை விமர்சிக்கிறார்களோ அவர்கள் சொல்லுகிற பழக்கத்திலேயே 1000 ஆண்டுகளாக பழக்கத்தில் இருக்கிறது. ஆனால் கிறிஸ்துவர்கள் டிசம்பர் 25ஆம் நாளை கிறிஸ்து பிறந்த நாள் என்று கொண்டாடுகிற பழக்கம் ஒரு 200 வருஷங்களுக்கு முன்னால் தான் உலகத்தில் ஒற்றுமையாக வழக்கத்திற்கு வந்தது. அதுக்கு முன்னால அமெரிக்கர்கள் ஒரு நாளும் ஐரோப்பியர்கள் ஒரு நாளுமாகத்தான் கிறிஸ்துமஸை கொண்டாடி கொண்டிருந்தார்கள். கிறிஸ்துமஸ் கொண்டாட்டம் என்பது என்ன? கிறிஸ்துமஸை ஐரோப்பியர்கள் எப்படி கொண்டாடினார்கள்? எல்லோருடைய கைகளிலும் செல்போன் இருக்கிறது. நீங்கள் உங்கள் கூகுளில் சென்று தேடி பார்த்துக் கொள்ளலாம் எப்படி இவர்கள் கிறிஸ்துமஸை ஐரோப்பியர்கள் கொண்டாடினார்கள். முதல்ல சட்டத்தை மீறுவார்கள். கிறிஸ்துமஸ் அன்னைக்கு சட்டத்தை மீறுவாங்க. எந்த சட்டத்தையும் பொருட்படுத்த மாட்டாங்க. ஒரு ரோட்ல ஒன் வே டிராபிக் இருக்கும் என்றால் அதை பொருட்படுத்த மாட்டாங்க, டூ வேலையும் போவாங்க. இப்படித்தான் நடக்க வேண்டும் என்று ஒரு சட்டம் இருக்குமானால் அந்த சட்டத்தை கிறிஸ்துமஸ் அன்றைக்கு மீறுவார்கள், கிறிஸ்து பிறந்த பெயரை சொல்லி. இது முதல் நடைமுறை. இரண்டாவது, கணக்கில்லாமல் குடிப்பார்கள், வரையறை இல்லாமல் மது அருந்துவார்கள். இதுதான் கிறிஸ்துமஸ் என்ற கொண்டாட்டமாக இருந்தது. மீலாது விழாவை யார் கிறிஸ்துமஸோடு ஒப்பிடுகிறார்களோ அவர்கள் இந்த சமூகத்திற்கு மிகப்பெரிய அநீதி இழைக்கிறார். இந்த உம்மத்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய நினைவாக எந்த மீலாது விழா கொண்டாடியதோ அந்த மீலாது விழா கொண்டாட்டங்களில் இது போன்ற அக்கிரமங்கள் எதுவும் நடக்கவில்லை. பயான் செய்வாங்க, மௌலூத் ஓதுவாங்க, தான தர்மங்கள் பண்ணுவாங்க, சாப்பாடு அன்னதானம் பண்ணுவாங்க, இதுதான் நடக்கும். அதனாலே கிறிஸ்தவர்கள் ஈசாவுக்கு பிறந்த நாள் கொண்டாடியதை முஸ்லிம்கள் பெருமானாருடைய பிறந்த நாள் கொண்டாட்டத்தோடு ஒப்பிட்டு பேசுவது என்பது மிகப்பெரிய அநியாயம். அது தவறானது. எதற்கு இவ்வளவு விஷயங்களை நான் சொல்ல வருகிறேன் என்றால், ஈசாவை பற்றி கிறிஸ்தவர்களுக்கு தெரியாத தகவல்கள் ஈசாவை பற்றி முஸ்லிம்களுக்கு தெரியும். ஈசாவை பற்றி பைபிள் சொல்லாத உண்மைகளை ஈசாவை பற்றி குர்ஆன் சொல்லும். ஈசாவை பற்றி மாத்திரமல்ல, ஈசாவின் அம்மாவை பற்றி, ஈசாவின் அம்மாவை நடத்தை கெட்டவள் என்று யூதர்கள் சொன்னார்கள். திருக்குர்ஆன் ஈசாவின் அம்மாவை புனிதவதி என்று சொன்னது. ஈசாவின் அம்மாவை பற்றி மட்டுமல்ல, ஈசாவின் பாட்டன் பாட்டியை பற்றியும் குர்ஆன் பேசியிருக்கிறது. ஈசாவின் மாமாவை பற்றி குர்ஆன் பேசுகிறது. ஈசாவின் குடும்பத்தை பற்றிய வரலாற்றை குர்ஆன் பேசுகிறது. ஈசாவுக்கு என்ன நடந்தது என்கிற தெளிவை குர்ஆன் கூறுகிறது. இனி ஈசா எப்படி நடப்பார் என்கிற தெளிவை முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள்.
ஈசாவின் கிறிஸ்தவர்களிடத்தில் இல்லை. ஈசா அலைஹிஸ்ஸலாத்துடைய வரலாற்றை அல்லாஹ் எங்கிருந்து ஆரம்பிக்கிறான் என்பதையும் உங்களுக்கு நான் கோடிட்டு காட்டினேன். ஈசா அலைஹிஸ்ஸலாத்தினுடைய பாட்டன், தாய் வழி பாட்டன் இம்ரான். குர்ஆன்ல ஆலு இம்ரான், இம்ரானுடைய குடும்பம்னு ஒரு அத்தியாயம் வருதா இல்லையா? அந்த அங்கே பேசப்படக்கூடிய இம்ரான் பைத்துல் முகத்தஸ் பள்ளிவாசலின் பாதிரியாராக இருந்தார், இமாமாக இருந்தார். அவருடைய மனைவி ஹன்னா, அவர்களுக்கு நீண்ட காலமாக குழந்தை இல்லை. ஹன்னா அம்மா அல்லாஹ் இடத்திலே ஒரு நேர்ச்சை செய்தார். இறைவா, எனக்கு ஒரு குழந்தையை கொடு, நான் தாயானால் போதும், அந்த குழந்தையை நான் பள்ளிவாசலுக்கு அர்ப்பணம் செய்து விடுவேன் என்று நேர்ச்சை செய்தார். அல்லாஹ் அந்த அம்மையாருடைய நேர்ச்சையை ஏற்றுக்கொண்டான். அவருக்கு அல்லாஹ் ஒரு குழந்தையை கொடுத்தான். அது ஆண் குழந்தையாக இருக்கும் என்று அந்த அம்மையார் தானாக நினைத்துக் கொண்டார்கள். பள்ளிவாசலுக்கு அர்ப்பணிப்பதாக இருந்தால் அது ஆண் குழந்தையாக இருக்க வேண்டும். ஆனால் குழந்தையை பெற்றெடுத்தார்கள், அது பெண் குழந்தையாக இருந்தது. அல்லாஹ் இடத்திலே பரிதவிப்போடு முறையிட்டார்கள். ரப்பி இன்னி வலஅதுஹா உன்சா, யா அல்லாஹ், நான் பொம்பளை புள்ளையை பெத்துட்டனே, இதை எப்படி பள்ளிவாசலுக்கு கொடுக்கிறது என்று அவர்கள் பரிதவித்த போது நான் உங்களுக்கு சொல்லி காட்டினேன். நம்முடைய இதயத்தில் இருக்கிற பரிதவிப்பை தான் அல்லாஹ் பார்க்கிறான். பரிதவிப்போடு பிரார்த்தனை செய்வோமானால் எந்த பிரார்த்தனையும் அல்லாஹ் ஏற்றுக்கொள்வான். எப்ப நம்ம அல்லாஹ் என்ன உன்னை தவிர யாரும் இல்லை அப்படின்னு கேட்டுட்டோமோ, அதுக்கு மேல அல்லாஹு தஆலா நம்மளுடைய பிரார்த்தனைகள் ஏற்காமல் இருப்பதில்லை. ஹதீஸில் இப்படி ஒரு வார்த்தை வரும், லா மன்ஜஅ வலா மல்ஜஅ இல்லா இலைக். யா அல்லாஹ், உங்ககிட்ட இருந்து தப்பிச்சு நான் யார்கிட்ட போக முடியாது, உன்னை விட வேற யார்கிட்டையும் போய் நான் அடைக்கலமும் தேர முடியாது. நீ அப்படிப்பட்டவன், என் துஆவை ஏத்துக்கன்னு சொன்னா அல்லாஹ் ஏத்துக்குவான். ஹன்னா அம்மா பரிதவித்தார்கள், யா அல்லாஹ், நான் பொம்பளை பிள்ளையை பெத்துட்டனே. அப்போது அல்லாஹ் சொன்னான், நான் ஏத்துக்கிட்டேன். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், ஃபதகப்பலஹா ரப்புஹா பிகபூலின் ஹஸனின். அல்லாஹ் அழகிய முறையில் அந்த அம்மாவை ஏற்றுக்கொண்டான். ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த குழந்தைக்கு ஹன்னா அம்மா மரியம் என்று பெயர் வைத்தார்கள். இதையும் நான் இந்த முந்தைய உரையிலே சொல்லி, மரியம் என்று பெயர் வைத்தார்கள். பெயர் வைத்துவிட்டு குழந்தையை கொண்டு வந்து மஸ்ஜிது நபவி பைத்துல் முகத்தஸிலே ஒப்படைத்தார்கள். பைத்துல் முகத்தஸினுடைய அப்போதைய இமாமாக இருந்த ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த குழந்தையை வளர்க்கிற பொறுப்பை ஏற்றுக்கொண்டார்கள். அந்த குழந்தைக்கு என்று ஒரு தனி இடத்தை ஏற்பாடு செய்தார். பெண் குழந்தை என்கிற காரணத்தினாலே அதற்கென்று ஒரு தனி இடத்தை ஏற்பாடு செய்தார். தனி இடத்தில் வைத்து அந்த குழந்தையை பராமரித்தார்கள். அந்த குழந்தை ஆச்சரியமான முறையில் வளர்ந்தது. அல்லாஹ் ஈசா அலைஹிஸ்ஸலாத்தினுடைய வரலாற்றுக்கு முன்னாலேயே ஆச்சரியங்களை ஆரம்பிச்சிட்டான். மரியம் அம்மாவுடைய வாழ்க்கையிலிருந்து ஆச்சரியங்கள் தொடங்குகிறது. ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அந்த அம்மையாருக்காக ரொட்டி எடுத்துட்டு போவாங்க. அங்க போய் பார்த்தா ஏற்கனவே அங்கு உணவு இருக்கும். அதுவும் எப்படி உணவு இருக்கும் என்றால், அந்த காலகட்டத்தில் கிடைக்காத உணவு அங்கே இருக்கும். இவங்க தான் கொண்டு போகணும். அங்க போய் பார்த்தா அங்க ஏற்கனவே உணவு இருக்கு. ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஆச்சரியத்தோடு மரியம் அம்மையாரை பார்த்து கேட்பார்கள், அன்னா லக்கிஹாதா, இது எங்கிருந்து வந்துச்சு? காலத் ஹுவ மின் ஐந்தில்லாஹ், இது அல்லாஹ் கொடுத்தது. அப்படி மரியம் அம்மையாரை அல்லாஹ் தன்னுடைய பார்வையில் வளர்த்தான். ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பராமரித்தார்கள் என்றாலும் மரியம் அம்மையாரை அல்லாஹ் தன்னுடைய பார்வையில் வளர்த்தான். சில காலத்திற்கு பிறகு மரியம் அம்மையார் அவர்கள் ஒரு வேலையாக பைத்துல் முகத்தஸை விட்டு வெளியே கொஞ்சம் தூரம் செல்கிறார்கள். திருக்குர்ஆன் அப்படி சொல்லுகிறது, ஃபலம் இன்தபதத், கொஞ்சம் தூரம் விலகி போனார். தூரமானா எங்க தூரமா போனாங்க? இந்த யூதர்கள் வசித்த பகுதியிலிருந்து தூரமாக போனார்கள். பைத்துல் முகத்தஸை சுற்றி
யூதர்கள் வசிக்கிற பகுதி இருந்தது. இந்த பகுதியை விட்டு கொஞ்சம் தூரமா போனாங்க. அங்கே அவர்கள் குளிப்பதற்காக தயாரான போது அல்லாஹ் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்தை அங்கே அனுப்பினான். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அங்கே தோன்றினார்கள். ஃபத்தமஸ்ஸல லஹா பஷரன் சவியா, நல்ல ஆண்மகனாக, திடகாத்திரமான ஆண்மகனாக ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அங்கே தோன்றினார்கள். குளிக்கிற இடத்துல ஒரு ஆம்பளைய பார்த்த உடனே என்ன ஏற்படும்? ஒரு அதிர்ச்சி ஏற்படும். உடனே அல்லாவின் பேரால் நான் பாதுகாப்பு கேட்கிறேன், இந்த இடத்தை விட்டு போயிரு. இது என்ன பெண்கள் குளிக்கிற இடமாச்சே, இங்கே நீங்க எப்படி வந்தீங்க? அப்ப அந்த ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்னார்கள், பயப்படாதே, நான் மனுஷன் அல்ல, நான் மலக்கு. அல்லாஹ் என்னை அனுப்பி இருக்கிறான், உனக்கு ஒரு குழந்தையை தருவதற்காக அல்லாஹ் அனுப்பி இருக்கிறான் என்று சொன்னார். இது காலத்தில் மலாயிகத்து யா மரியமு இன்னல்லாஹ யுபஷ்ஷிருகி பிகலிமத்தின் மின்ஹு இஸ்முல் மஸீஹ் ஈஸா இப்னு மரியம். மரியமே, பயப்படாத, அல்லாஹ் உனக்கு ஈசா என்ற ஒரு பெயருடைய குழந்தையை அல்லாஹ் உனக்கு தற்செய்தியாக சொல்லுகிறான் என்று சொன்னார். உங்களுக்கு ஒரு குழந்தை வரப்போகுது, அந்த குழந்தைக்கு பேர் ஈசா. குர்ஆன் சொல்லுகிறது, அந்த அம்மா இன்னும் பயந்துட்டாங்க. காலத் அந்த அம்மையார் கேட்டார்கள், ரப்பி இறைவா, அன்னா யகூனு வலதுன், எனக்கு எப்படி குழந்தை பிறக்க முடியும்? வலம் எம்சஸ்னி பஷருன், எந்த ஆணும் என்னை தீண்டியதில்லையே, எனக்கு எப்படி குழந்தை பிறக்க முடியும்? மலக்கு சொன்னார், கதாலிக்கல்லாஹு யஹ்லுகு மா யஷா, அது அல்லாஹ் அப்படித்தான். கதாலிக்கல்லாஹு யஹ்லுகு மா யஷா, அல்லாஹ் அப்படித்தான், அவன் விரும்பின மாதிரி செய்வான். இதா கலா அம்ரன், அல்லாஹ் ஒன்றை தீர்மானித்து விட்டால் ஃபஇன்னமா யகூலு லஹு, அல்லாஹ் என்ன சொல்வான்? குன், ஆகு என்று சொல்வான். ஃபயகூனு, அது ஆகிவிடும். ஒரு விஷயத்தை ஆகுன்னு சொன்னா அது ஆகிடும், அவ்வளவுதான். அல்லாஹ்வுக்கு இதெல்லாம் தேவையில்லை என்று சொன்னார். சொல்லிவிட்டு திருக்குர்ஆன் சொல்லுகிறது, ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மரியம் அம்மாவுடைய நெஞ்சில் ஊதினார்கள். ஊதிய அந்த கணத்திலேயே மரியம் அம்மையார் கர்ப்பத்தை உணர்ந்தார்கள். ஊதிய அந்த கணத்திலேயே கர்ப்பத்தை உணர்ந்தார்கள். அல்லாஹ் சொன்னபடி ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கர்ப்பத்தில் வந்து விட்டார்கள். இப்ப கணவன் தொடாமல் அல்லாவின் நாட்டப்படி ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய ஊதலில் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கர்ப்பம் தரித்தார்கள். 9 மாதத்தில் மரியம் அம்மையார் குழந்தையை பெற்றெடுத்தார்கள். இந்த குழந்தையோட அவங்க ஊருக்கு வர்றாங்க. இங்கதான் நாம் புரிந்து கொள்ள வேண்டும், அல்லாஹ் என்ன சொல்லுகிறான்? இந்த இடத்தை தொடங்குகிற போது கொஞ்சம் தூரமாக சென்று அவர் குளிக்க போன போது என்று அல்லாஹ் சொல்றான். அப்படின்னா இந்த நிகழ்வு நடக்கிற போதெல்லாம் இது எங்க நடக்கல? யூதர்களில் வசிக்கிற பகுதியில் இது நடக்கல, வெளியே எங்கேயோ ஒன்று நடக்குது. அல்லாஹ் ஏன் வெளியே கொண்டு போனா? திருக்குர்ஆனுடைய அறிஞர்கள் சொல்லுவாங்க, ஒருவேளை மரியம் அம்மா பைத்துல் முகத்தஸில் இருக்கிற போதே இதுபோல ஒரு குழந்தையை அவர்கள் பெற்றெடுத்திருப்பார்கள் என்றால் அந்த மடத்தில் இருந்த அனைவர் மீதும் சந்தேகம் விழுந்திருக்கும். அந்த மடத்தில் இருந்தவங்க யாரு? சக்கரியா அலைஹிஸ்ஸலாம் இருந்தாங்க, நல்லவர்கள் நிறைய நபிமார்கள் இருந்தாங்க. எனவே அதில் இருந்தவர்கள் மீது ஒரு சந்தேக எண்ணம் விழுந்திருக்கும். அந்த எண்ணம் விழுந்துவிடக் கூடாது என்பதற்காக அல்லாஹ் அந்த அம்மாவை வெளியே போக வச்சான், ஏதோ ஒரு காரணத்திற்காக. யூதர்கள் வசிக்கிற பகுதியிலிருந்து அவங்க வெளியே போனாங்க, வெளியே தங்கி இருந்தாங்க. போன இடத்துல கர்ப்பம் உண்டானது, கர்ப்பத்துல குழந்தையும் பிறந்தது. குழந்தை பிறந்த உடனே பதறினாங்க, குழந்தை பிறந்துருச்சே அல்லாஹ், நான் எங்க ஊருக்கு போனா என்ன சொல்லுவாங்க? அவங்க கேட்பாங்களே, கேள்விக்கு என்ன பதில் சொல்றது? ஊருலகம் பேசுமே. அல்லாஹ் சொல்லி கொடுத்தான், நீங்க ஒன்றும் பேச வேணாம். யாராவது ஏதாவது கேட்டா நான் மௌன விரதமா இருக்கிறேன்னு சொல்லிருங்க. நான் மௌன விரதம், நான் யார்ட்டையும் பேச மாட்டேன்னு சொல்லிருங்க. இந்த குழந்தையை நீட்டி கை காட்டுங்க, அது பார்த்து கொள்ளும் என்று அல்லாஹ் சொன்னான்.
எல்லாம் குர்ஆனுடைய வரலாறு. நான் அந்த ஆயத்தை சொல்லிக்கிட்டு இருந்தா லேட் ஆகுங்கிறதுக்காக தமிழ் மொழிபெயர்ப்பு மட்டும் சொல்றேன். மரியம் அம்மா குழந்தையை எடுத்துக்கொண்டு யூத மக்கள் வசித்த பகுதிக்குள்ளே வந்தார்கள். ஒரே பிரளயமாகிவிட்டது. ஆளாளுக்கு பேச ஆரம்பித்தார்கள். என்ன, நீ நல்ல பொண்ணுதானே, நல்ல சிறந்த குடும்பத்தை சார்ந்த பொண்ணுதானே, என்ன ஆச்சு, எப்படி ஒரு குழந்தையை பெற்றாய் என்று ஆளாளுக்கு மரியம் அம்மையாரை பற்றி அவரிடத்திலே கேள்வி கணைகளால் துளைத்தெடுத்த போது மரியம் அம்மா ஒன்றும் பேசல. குழந்தையை நோக்கி கை காமிச்சான். அவங்களுக்கு கோபம் வந்தது. நான் உங்ககிட்ட விளக்கம் கேட்டுட்டு இருக்கேன், நீ குழந்தைய காட்டுறிய, பச்சை குழந்தை என்ன பேசும், பச்சை குழந்தை என்ன பேசும், எங்களை எல்லாம் முட்டாள் நினைச்சியா நீ என்று அவர்கள் அந்த அம்மையாரிடத்திலே கோபத்தோடு பேசிய போது தொட்டிலில் கிடந்த ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பேசினார்கள். அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கிறார், ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பேசினார்கள், நான் இன்னி அப்துல்லா, நான் அல்லாஹ்வுடைய அடிமை, அல்லாஹ் என்னை நபியாக ஆக்கியிருக்கிறான் என்று ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பேசினார்கள் என்று அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கிறார். திருக்குர்ஆனிலே அல்லாஹ் ஈசா அலைஹிஸ்ஸலாத்தை பேசியதை பற்றி சொல்லுவான், நீ போய் அவங்கள்ட்ட இந்த குழந்தையை பத்தி கையை மட்டும் காட்டிடு, அது பேசும். அது பேசும் என்கிற போது அல்லாஹ் சொல்வான், அது எப்படி பேசும் என்றால், அந்த குழந்தை பேசும், தொட்டிலும் பேசும், வாலிபத்தின் முதுமையிலும் பேசும். மஹதன் வ கஹலன், தொட்டிலும் பேசும், வாலிபத்தின் முதுமையிலும் பேசும், வாலிபத்தின் முழுமையிலும் பேசும். தொட்டில பேசுறதுங்கிறது ஆச்சரியம், வாலிபத்தின் முழுமையில பேசுறது ஆச்சரியம் இல்லை. ஆனா அல்லாஹ் இந்த ரெண்டையும் சேர்த்து சொல்றான், தொட்டிலும் பேசும், வாலிபத்தின் முழுமையிலும் பேசும். அப்படின்னா என்ன விளக்கம்னா, வாலிபத்தின் முழுமையில் எப்படி ஒரு பேச்சு தரமாக இருக்குமோ அதுபோல அது தொட்டில் இருக்கும் போதும் பேசும். குழந்தை பேச்சு தனியா இருக்கும், அது வாலிபம் அடைஞ்சு வர்ற போது அந்த பேச்சு தெளிவா இருக்கும் இல்லையா. ஈசா அலைஹிஸ்ஸலாம் தொட்டிலில் பேசினார்கள். எப்படி பேசினார்கள் என்றால், நல்ல வாலிபன் எப்படி பேசுவானோ அப்படி பேசினார்கள். ஈசா அலைஹிஸ்ஸலாம் பேசினார்கள். அவர்கள் அதிர்ச்சி அடைந்து நின்றார்கள். இப்ப ஈசா அலைஹிஸ்ஸலாத்தினுடைய வரலாறு எவ்வளவு ஆச்சரியமா இருக்கு. அல்லாஹ் அவங்களுடைய பாட்டியினுடைய வரலாற்றை ஆச்சரியமாக தொடங்குறான். அதிசயமான முறையில் பிறந்தார்கள். ஆனா அதிசயமான முறையில் பிறந்தார்கள்ங்கிறத வச்சு கிறிஸ்தவர்கள் ஏமாந்து போனார்கள். அவர் அதிசயமா பிறந்ததையே அவர் கடவுளுக்கு பிறந்த மகன் சொல்லிட்டாங்க. அவர் கடவுளுடைய மகன் சொல்லிட்டாங்க. யூதர்கள் அதையே பழிச்சொல்லாக்கினார்கள். இவர் தவறாக பிறந்தவர் என்று அதையே பழிச்சொல்லாக்கினார்கள். அதையே கிறிஸ்தவர்கள் அவர் கடவுளுக்கு பிறந்தவர், கடவுளின் மகன் என்று சொன்னார்கள். சொல்லி அவரையும் ஒரு கடவுளாக்கி விட்டார்கள் கிறிஸ்தவர்கள். அல்லாஹ் சொன்னா, யோசிச்சு பார்க்க மாட்டீங்களா? கிறிஸ்தவர்கள் இந்த விஷயத்தை ரொம்ப பெருசா சொன்ன போது, அவர் தகப்பன் இல்லாம பிறந்தவர் அப்படின்னு ஆச்சரியப்பட்ட போது, அல்லாஹ் அந்த ஆச்சரியத்தை நிமிஷத்துல உடைச்சிட்டான். அல்லாஹ் குர்ஆன்ல கேட்கிறான், என்ன இத பெரிய ஆச்சரியம்னு சொல்றீங்க? இன்ன மஸல ஈசா இந்தல்லாஹி கமஸலி ஆதம். ஈசாவும் ஆதமும் ஒண்ணுதானுங்க. அதுல ஆதம் அலைஹிஸ்ஸலாம் இன்னும் அதிசயம். அவர் தாயும் இல்லாம தந்தையும் இல்லாம பிறந்திருக்காரு. இவர் தந்தை மட்டும்தானே இல்ல, தந்தை இல்லாததனால இவர் கடவுள் என்றால், தந்தையும் தாயும் இல்லாத பிறந்த ஆதமை என்னவென்று சொல்லுவீர்கள்? அல்லாஹ் அவங்களுடைய அந்த வாதத்தை அல்லாஹ் இந்த ஒரு சின்ன வார்த்தையில தவிடுபடி ஆக்கிட்டான். என் ராஜ்யத்திற்கு வந்து விடுங்கள். மக்களை அழைத்தார், என் ராஜ்யத்திற்கு வந்து விடுங்கள். என் ராஜ்யம் என்று அவர்கள் அழைத்தது, அல்லாஹ்வுக்கு கட்டுப்படக்கூடிய வழிக்கு, என் மார்க்கத்திற்கு வந்து விடுங்கள் என்ற அர்த்தத்துல என் ராஜ்யத்திற்கு வாருங்கள்னு கூப்பிட்டாங்க. யூத தலைவர்களுக்கு அந்த வார்த்தை ஒரு வழி ஏற்படுத்தி கொடுத்தது.
அந்த நேரத்தில் பைத்துல் முகத்தஸ் ரோமர்களுடைய கட்டுப்பாட்டில் இருந்தது. நீங்கள் இன்னொன்று தெரிந்து கொள்ள வேண்டும், பைத்துல் முகத்தஸிற்கோ பாலஸ்தீனத்திற்கோ ஒருபோதும் யூதர்கள் சொந்தக்காரர்கள் கிடையாது. பாலஸ்தீனத்தில் வாழ்ந்த ஒரு சிறு குழுவினர்கள் தான் யூதர்கள். யூதர்களுடைய பூர்வீக தந்தை யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம். யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் பாலஸ்தீனத்தினுடைய மேற்கு பகுதியில் இருந்த கன்ஆன் என்கிற ஊரில் ஒரு நிலத்தை வாங்கினார்கள். அவ்வளவுதான். கன்ஆன் பகுதியில் வாழ்ந்த ஒரு குடும்பம் தான் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்தினுடைய குடும்பம். அவருடைய 12 குழந்தைகள் தான் யூதர்கள் நான் சொல்லி இருக்கிறேன். எனவே யூதர்கள் பாலஸ்தீனத்தின் வெளிப்பகுதியில் ஒரு இடத்தில் வாழ்ந்தவர்கள் மாத்திரமே தவிர ஒரு காலகட்டத்திலும் பாலஸ்தீனம் மொத்தத்திற்கும் சொந்தக்காரர்கள் கிடையாது. இதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். இன்னைக்கு பாலஸ்தீனத்திற்கு யூதர்கள் சொந்தம் கொண்டாடுகிறார்கள். இது எங்க ஊருங்கிறான், அப்படி அல்ல. அதற்கு இஸ்ரேல் என்று பெயர் மாற்றி வைத்திருக்கிறார்கள். யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்தினுடைய பெயரை வச்சிருக்கான். அதுவும் நியாயமானதல்ல. இந்த பாலஸ்தீனத்தில் அன்னைக்கு அவங்க ஒரு சின்ன பிரிவினர் தான் யூதர்கள். பாலஸ்தீனம் ரோமர்களுடைய கட்டுப்பாட்டின் கீழ் இருந்தது. ரோமர்கள் இந்த பகுதியில் எல்லாம் ரொம்ப பெருசா அக்கறை செலுத்திக்க மாட்டாங்க. இதெல்லாம் பாலைவன பகுதி. இந்த ரோம மன்னர்களுக்கு இந்த யூதர்களில் இருந்த தலைவர்கள் கடிதம் எழுதினாங்க. எங்க ஊர்ல ஒரு ஆளு உங்க அரசாங்கத்துக்கு போட்டியா ஒரு அரசாங்கம் நடத்துறான். தன்னுடைய ராஜ்யம்னு சொல்றாரு. எனவே இவர் உங்கள் ராஜ்யத்திற்கு எதிராக வேலை செய்யறாரு, இவரை நீங்க கவனிங்கன்னு சொல்கிறார்கள். மத்திய அரசாங்கத்தில் அவருக்கு இருந்த செல்வாக்கை பயன்படுத்தி அவருக்கு மரண தண்டனையை அவர்கள் தீர்ப்பாக எழுத வைத்து விடுகிறார்கள். அந்த தீர்ப்பு எழுதப்பட்ட பிறகு அதை செயல்படுத்த வேண்டிய சூழல் ஏற்படுகிறது. அதை செயல்படுத்துறதுக்கு ஆளுங்க வர்றாங்க. ஒரு எதேட்சியான உண்மை என்ன என்றால், ஈசா அலைஹிஸ்ஸலாத்தை அவர் இவ்வளவு தியாகம் அர்ப்பணிப்புள்ள வேலையை செய்த பிறகும் கூட அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் ரொம்ப கம்மியான பேர் தான் இருந்தார்கள். அவர் ஏற்றுக்கொள்ளாதவர்கள் தான் நிறைய பேர் இருந்தாங்க. இவரை கொல்லுவதற்காக ரோம அரசாங்கத்தின் அதிகாரிகள் வருகிறார்கள். வந்தா அவங்களுக்கு யாரு தெரியாது, ஈசா யாருன்னு தெரியாது. இவர் பிடிச்சிட்டு போனோமல்ல, ஈசா யாருன்னு அவங்களுக்கு தெரியாது. திருக்குர்ஆனுடைய விரிவுரை நூல்கள் பலவற்றிலும் இந்த விஷயங்கள் பல்வேறு விதமாக எழுதப்பட்டிருக்கிறது. ஆனால் அல்லாஹ் குர்ஆன்ல என்ன சொல்றான்னா, இவரை கொலை செய்வதற்காக அரசு அதிகாரிகள் வந்தபோது வருகிறார்கள் என்கிற செய்தி அல்லாஹ் ஈசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு முன்னாலேயே சொல்லிட்டான். முன்னாலேயே சொல்லி அல்லாஹ் சொல்றான், உங்களை அவர்களால் நெருங்க முடியாது. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் உங்களை வானத்திற்கு உயர்த்தி கொண்டு வந்து விடுவார். என்ன செய்யப்படும் என்றால், நீங்கள் காப்பாற்றப்படுவீர்கள், உங்களை போல ஒருவர் அவர்களிடத்தில் ஒப்படைக்கப்படுவார். அல்லாஹ் சொன்னான். ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய சீடர்களுக்கு இந்த விஷயத்தை வெளிப்படையாக சொன்னார்கள். நம்முடைய எதிரிகள் வெற்றி அடைந்து விட்டார்கள், என்னை கொல்வதற்கான உத்தரவை அவர்கள் பெற்றுக்கொண்டு விட்டார்கள். ஆனால் அல்லாஹ் என்னை காப்பாற்றுவதாக வாக்களித்திருக்கிறான், என்னை அவன் தன்னளவில் உயர்த்தி கொள்வான். மாத்தேயு சுவிசேஷத்தில் இந்த வார்த்தைகள் தெளிவாக இடம்பெறுகின்றது. இறைவன் என்னை காப்பாற்றி விடுவதாக என்னுடைய பிதா என்னை காப்பாற்றி விடுவதற்காக வாக்களித்திருக்கிறான், கவலைப்பட வேண்டியதில்லை என்று ஈசா அலைஹிஸ்ஸலாம் தன் மக்களிடத்திலே சொன்னார். இங்கதான் நான் உங்கள்கிட்ட சொல்றேன், ஈசா சொன்ன வார்த்தையில் அவர்களுக்கு நம்பிக்கை வரவில்லை. என்ன நடந்துச்சோ அதைத்தான் அவங்க பார்த்தாங்க. நடந்தது அவர்களுடைய புத்தியை குழப்பி விட்டது. ஈசா தெளிவா சொல்றார். ஈசா அலைஹிஸ்ஸலாமுடைய வாசகம் பைபிளில் இப்போதும் தெளிவாக இருக்கிறது. என்னுடைய இறைவன் என்னை காப்பதாக வாக்களித்திருக்கிறான்,
என்னை தன்னளவில் அவன் உயர்த்தி கொள்வதாக சொல்லி இருக்கிறான், எனவே அவர்களால் என்னை நெருங்க முடியாது என்று அவர் சொன்னார். அதற்கு பிறகு என்ன நடந்துச்சு? அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், வலாக்கின் ஷுப். அல்லாஹ் குர்ஆன்ல ரொம்ப தெளிவா சொல்றான், வமா கதலூஹு, அவரை அவர்கள் கொலை செய்யவில்லை, வமா ஸலபூஹு, அவரை அவர்கள் சிலுவையில் அறையவும் இல்லை, வலாக்கின் ஷுப்பிஹ லஹும், அவர்களுக்கு குழப்பம் ஏற்படுத்தப்பட்டது. என்ன செய்யப்பட்டதுங்கிறத திருக்குர்ஆனுடைய விரிவுரையாளர்கள் சொல்றாங்க. அந்த சீடர்களுக்கு இடையிலே ஈசா அலைஹிஸ்ஸலாம் பேசினார்கள், என்னை இறைவன் உயர்த்தி கொள்வதாக சொல்லி இருக்கிறான், அதனாலே உங்களில் யார் எனக்கு பதிலாக பலியாக தயாராகிறீர்கள்? நீங்கள் உங்களில் யார் எனக்கு பதிலாக பலியாக தயாராகிறீர்களோ அவர்களுக்கு அதற்கு பதிலான நன்மை சொர்க்கத்தில் கிடைக்கும் என்று கேட்டார்கள். அவருடைய சீடர்களில் ஒருவர் சொன்னார், உங்களுக்கு பதிலாக நான் பலியாக தயாராகிறேன். இது நடந்துச்சு. இதுக்கு இடையில அவர்ல ஒருத்தர் தயாரா இருந்தார், அவங்கள ஒருத்தர் ஈசாவுக்கு பதிலாக பலியாக தயாராக இருந்தார். இதுக்கு இடையில ஈசா அலைஹிஸ்ஸலாத்தை தேடி வந்தார்களே படை வீரர்கள், அவர்களுக்கு ஈசா அலைஹிஸ்ஸலாம் யாருன்னு தெரியாது, ஈசா அலைஹிஸ்ஸலாம் எங்க இருக்காங்கன்னு தெரியாது. ஈசா அலைஹிஸ்ஸலாம் தங்கி இருக்கிற இடத்தில் வந்து அவரை காட்டி கொடுப்பதற்கு யாராவது கிடைப்பார்களா என்று யோசித்தார்கள். அப்படி யோசித்த போது ஈசா அலைஹிஸ்ஸலாத்தினுடைய சீடர்களிலேயே ஒருவரை அவர்கள் பிடித்தார்கள். எல்லா இடத்துலையும் ஆட்சியில் இருக்கிறவங்க செய்யற தந்திரம் அது. எங்கிருந்தே ஆள் பிடிக்கிறது, அந்த கட்சியிலிருந்து ஆள் பிடிக்கிறது. ஈசா அவனுடைய சீடர்களிலே ஒருத்தனை பிடிச்சாங்க. பைபிள் அவருடைய பெயரை யூதாஸ் என்று சொல்கிறது. சீடர்களே ஒருத்தர் பிடிச்சாங்க, 30 வெள்ளி நாணயம் தருவதாக சொன்னார்கள். அற்பமான காசு. மனுஷனுக்கு காசாசை வந்துருச்சுன்னா அந்த ஆசையில என்ன வேணாலும் செய்வாங்கிறதுக்கு ஒரு அடை. வெறும் 30 வெள்ளி காசுகளுக்காக ஈசாவை காட்டி கொடுப்பதற்காக அவர்களில் சீடனாக இருந்த ஒருத்தனே முயற்சி செய்தான். பைபிள் சொல்லுகிறது, பனு இஸ்ராயல்களுடைய கதை சொல்லுது. அவன் சொன்னானா, நான் போவேன், நான் போய் ஒருத்தரை முத்தமிடுவேன், நான் யாரை முத்தமிடுறனோ அவர் தான் ஈசா, பிடிச்சுக்கணும் நீங்கன்னு சொன்னானா. அந்த யூதாஸ் ஈசா அலைஹிஸ்ஸலாத்தை காட்டி கொடுப்பதற்காக வந்தபோது அல்லாஹ் அவனுடைய முகத்தை ஈசாவுடைய முகமாக மாற்றிவிட்டான். முதல் தேவாலயம் கட்டப்பட்டது. எவ்வளவு காலத்துக்கு பிறகு? 300 வருஷத்திற்கு பிறகு பைத்துல் முகத்தஸுக்கு பக்கத்தில் ஒரு தேவாலயம் கட்டப்பட்டது. அதற்கெல்லாம் பிறகுதான் ஈசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு இந்த உருவம் வருது. அந்த உருவம் வரும்போது எங்கிருந்து அவருடைய முக ஞாபகம் இருக்கும்? ஒரு கிரேக்க வீரனுடைய முகத்தை மாடலாக வைத்து அதை சிலையாக வடித்தார்கள். அந்த சிலை தான் இப்ப எங்க இருக்கு? இப்ப கிறிஸ்துவர்கள் எந்த ஈசாவின் சிலையை சொரூபத்தை வணங்குகிறார்களோ அந்த சிலை யாருடையதல்ல, உண்மையில் ஈசாவுடையதல்ல. அதனாலதான் சிலை எல்லாமே பொய் தான். சர்தார் வல்லபாய் பட்டேலுக்கு வைக்கப்பட்டிருக்கிற சிலையும் எப்படி இருக்கு? வேற யாரோ ஒரு நடிகர் மாதிரி இருக்குதுன்னு சொல்றாங்களா இல்லையா? அதனால சிலை எப்பவும் என்ன இருக்காது, உண்மையாக இருக்காது. ஈசாவுக்கு வைக்கப்பட்ட சிலை ஈசாவின் சிலை அல்ல. ஈசாவுடைய சிலைக்கு கீழே ஒரு வாசகம் எழுதியிருப்பாங்க. நீங்க சர்ச்சுகளுக்கு போய் பார்த்தா தெரியும், ஏலி லாமா சபக்தானி, ஏலி லாமா சபக்தானி அப்படின்னு ஒரு வாசகம் எழுதப்பட்டிருக்கும். அதுக்கு என்ன அர்த்தம்னா, ஏல்னா இறைவன் அர்த்தம். ஏல்னா இஸ்ரேல் வருதா இல்லையா? இஸ்ரேல்னா இறைவனின் அடிமைன்னு அர்த்தம். அந்த ஏல் அப்படின்னா இலாஹ்னு சொல்றோமா இல்லையா? அரபியில இலாஹ்னு சொல்றோமா இல்லையா? அதனுடைய ஒரு மாற்றம் தான் ஏல். ஏலி என் இறைவா, லாம சபக்தானி, ஏன் என்னை கைவிட்டீர், ஏன் என்னை கைவிட்டீர். சிலுவையில் அறையப்பட்ட மனுஷன் கடைசி நேரத்தில் இப்படி சொன்னதாக இருக்கு. சிலுவையில் அறையப்பட்ட மனுஷன், இறைவா என்னை ஏன் கைவிட்டீர். ஒரு நபி இப்படி சொல்லுவாரா? எங்கேயாவது ஒரு நபி இறைவா என்னை ஏன் கைவிட்டீர்னு சொல்லுவாரா? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தை நெருப்பு குழியில போடுறதுக்காக ஒரு பெரிய கவன் இயந்திரத்தில் மாட்டி நிறுத்தி இருக்கிறாங்க. அவர்களை எரிப்பதற்காக மூட்டப்பட்டிருக்கிற நெருப்பில பறவைகள் கரிந்து விழுந்துச்சான். அவ்வளவு உயரமான நெருப்பு. அவரை தூக்கி போடுறதுக்காக ஒரு பெரிய கவன் இயந்திரத்தில் மாட்டி வீசுறதுக்காக தயாரா இருக்கிறாங்க.
அப்போது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்து ஏதாவது உதவி வேணுமான்னு கேட்டார். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, உங்களுடைய உதவி எனக்கு தேவையில்லை, எனக்கு உதவி செய்யக்கூடியவன் உதவி செய்வான் சொன்னாங்களா இல்லையா? இதுதானே நபித்துவ குணம். எந்த நபியாவது இப்படி விரக்தி அடைஞ்சு பேசுவாரா? ஏலி லாமா சபக்தானின்ற வாசகம் தான் சர்ச்சுகள்ல இருக்கு, அதைத்தான் கும்பிட்டு இருக்கான். கைவிட்டு விட்டாயின்னு இறைவனை சொல்லிக்கிட்டே அந்த இறைவனை கும்பிடுறது. அதனாலே சிலுவையில் அறையப்பட்டது ஈசா அல்ல, ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வானளவிற்கு உயர்த்தப்பட்டார்கள். திருக்குர்ஆன் ரொம்ப தெளிவாக சொல்லுகிறது, அவர் சிலுவையில் அறையப்படவில்லை, ஈசா அலைஹிஸ்ஸலாம் வானளவுக்கு உயர்த்தப்பட்டார்கள். இப்ப ஈசா அலைஹிஸ்ஸலாத்தை பற்றிய புதிரை உலகத்துக்கு சொல்றது யார்? திருக்குர்ஆன் சொல்லுது. நீங்க கவனிங்க, இது நடந்துருச்சு. கிறிஸ்தவ உலகம் என்ன நம்பிருச்சு? ஈசா அலைஹிஸ்ஸலாம் கொல்லப்பட்டாங்கன்னு நம்பிருச்சு. அது வழிகட்டு விட்டது. யூதர்கள் என்ன நம்பிக்கிட்டாங்க? அவங்க ஆசைப்பட்டபடி ஈசாவுக்கு மரண தண்டனை வாங்கி கொடுத்துட்டு தான் நம்பிக்கிட்டாங்க. அவனும் சந்தோஷப்பட்டான், இவன் துக்கப்பட்டான், ரெண்டும் தப்பு. இவர்கள் அவர்களுடைய துக்கத்தில் வழிதவறி போனார்கள். வழிதவறி போய் இந்த எண்ணம் இவர் தான் போயிட்டாங்கன்னு சொன்ன பிறகு அவங்க மத்தியில ரெண்டாவதா கேள்வி வருது, ஈசா தான் நம்மகிட்ட என்ன சொல்லிட்டு போயிருக்காரு? என்னை இறைவன் தன்னளவிலே உயர்த்தி கொள்வான்னு சொன்ன வாசகம் எங்க இருக்குது? பைபிள்ல இருக்கா இல்லையா? எனவே ஈசா அலைஹிஸ்ஸலாம் சொன்ன அந்த வார்த்தையை நம்பாமல் தங்கள் கண்ணால் பார்த்ததை நம்பினார்கள். நபி அவங்கள்ட்ட ரொம்ப தெளிவா சொல்லி இருக்கிறார், பயப்படாதீங்க, எனக்கு ஒன்றும் ஆகாது, என்ன வானத்துக்கு உயர்த்திடுவான். அதை நம்பாம கண்ணால் பார்த்ததை நம்பின போது அவர்கள் வழிதவறி போனாங்க. வழிதவறி போன போது பின்னாடி அவங்களுக்கு கஷ்டமாச்சு. பிற்காலத்துல என்ன நபி என்ன சொல்லியிருக்காரு? வானத்துக்கு உயர்த்தப்படுவார்னு சொல்லியிருக்கிறாரு. அப்படின்ன உடனே புதுசா ஒரு கதை கட்டி விட்டாங்க. என்னன்னா, ஈசாவை சிலுவையில் அறைந்தவர்கள், ஈசா 3 நாள் சிலுவையில் தொங்குனாலு, இறந்து போனாரு, அதற்கு பிறகு அவர் உயிர் பெற்று எழுந்தார் அப்படின்னாங்க. ஈஸ்டர் சண்டேன்னா நீங்கள் படிச்சிருப்பீங்களே, ஈஸ்டர் சண்டே, ஈசா மீண்டும் உயிர் பெற்று எழுந்தார். அவர் சிலுவையில் அரைஞ்சாங்க, அவர் இறந்து போனாரு, அதுக்கப்புறம் அவர் உயிர் பெற்று எழுந்து திரும்ப எங்க போயிட்டாரு? வானத்துக்கு போயிட்டாரு அப்படின்னு கிறிஸ்தவர்கள் கதை கட்டினார். அந்த கதை கிறிஸ்தவ உலகத்தை வழிதவற செய்து விட்டது. ஈசா இறந்தாருங்கிறதுக்கு காரணம் சொல்ல வேண்டியதாச்சு. ஈசா ஏன் இறந்தாரு? மனுஷ குலத்துக்கு பாவ மன்னிப்பு தர்றதுக்காக இறந்தாருன்னு கதை கட்டி விட்டாங்க. திருக்குர்ஆன் ரொம்ப தெளிவாக சொல்லுச்சு, அவருடைய இறப்பு விஷயத்தில் என்ன மர்மமோ அந்த மர்ம முடிச்சை திருக்குர்ஆன் அவிழ்த்து விட்டது. ஈசாவை அவர்கள் சிலுவையில் அறையவில்லை, ஈசா வானலத்தில் உயர்த்தப்பட்டார். ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தி அல்லாஹ் வேறொருவருக்கு அந்த தண்டனையை பெற்றுக் கொடுத்தார். ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவங்க ரசூலுல்லாஹ்வுக்கு 570 வருஷத்துக்கு முன்னாடி பிறந்தாங்க. பிறந்த பிறகு அவங்களுடைய 30வது வயசில் அவங்க நபியாக ஆக்கப்பட்டாங்க. 33வது வயசுல வானலத்திற்கு உயர்த்தப்பட்டார்கள். திரும்பி வந்து 40 வருஷம் வாழ்வார்கள். திரும்பி வந்து 40 வருஷம்ங்கிறதுல கருத்து வேறுபாடு இருக்கு அறிஞர்களிடத்துல. பழைய 33, அதுக்கப்புறம் 7 வருஷம் வாழ்வாங்க அப்படின்னு ஒருத்தருடைய கருத்து, இன்னும் சில பேருடைய கருத்து திரும்ப 40 வருஷம் வாழ்வார்கள். அப்படி வாழ்கிற போது அவர்கள் திருமணம் செய்து கொள்வார்கள். ஈசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு இதுவரைக்கும் கல்யாணம் ஆகல, அவர்கள் திருமணம் செய்து கொள்வார்கள், குழந்தைகளை பெற்றுக்கொள்வார்கள். ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வாழக்கூடிய அந்த 40 வருடங்கள் எப்படி இருக்கும் என்றால், உலகத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹதீஸிலே சொன்னார்கள், ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வருகிற போது அந்த காலம் எப்படி இருக்கும் என்பதை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். புகாரிலே ஹதீஸ் வருகிறது, லா தகூமுஸ் ஸாஅத்து ஹத்தா யன்ஸில ஃபீக்கும் இப்னு மரியம். ஈசா அலைஹிஸ்ஸலாம் வருகிற வரைக்கும் கியாமத் நாள் வராது. அவர் வருவார் ஹகமன் முக்ஸிதன், நீதம் செலுத்துகிற ஆட்சியாளராக வருவார். ஃபயக்ஸுரு ஸலீப, அவர் சிலுவையை உடைப்பார். எந்த சிலுவையை காட்டி இன்றைக்கு கிறிஸ்துவ உலகம் ஏமாந்து போயிருக்கிறதோ அந்த சிலுவை அவர் உடைப்பார். ஃபயக்ஸுரு ஸலீப, சிலுவை அவர் உடைப்பார். வயக்துல் ஹின்ஸீர, பன்றிகளை அவர் கொல்லுவார். அவர் பன்றிகளை கொல்லுவார்.
வயலஉல் ஜிஸியா, ஜிஸியா நடைமுறையை ரத்து செய்து விடுவார். ஜிஸியானா என்ன அர்த்தம்? இஸ்லாத்துக்கு வராம காசை கட்டிட்டு முஸ்லிம் நாட்டில் வாழ்ந்துக்கலாம். இஸ்லாம் காட்டிய பெருந்தன்மை அது. நீங்க இஸ்லாத்துக்கு வந்துதான் இஸ்லாமிய நாட்டில் வாழணும்ன்றது இல்லை. கட்டுப்பட்டதாக ஒத்துக்கொண்டால், அதற்காக ஒரு கட்டணம் செலுத்திவிட்டால் நீங்கள் உங்களுடைய மத வழக்கப்படி இஸ்லாமிய நாட்டில் வாழ்ந்து கொள்ளலாம். அதற்கான கட்டணம் தான் ஜிஸியா. ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அதற்கு முடிவு கட்டுவார்கள். இனி அப்படி இல்லை, நீ முஸ்லிம் ஆகியே தீர வேண்டும் என்று முடிவு கட்டுவார்கள். ஜிஸியாவை அவர்கள் ரத்து செய்வார்கள். வயுஃபீதுல் மால், காசு பணம் பெருகி கொட்டும். ஹத்தா லா யக்புலுஹு அஹதுன், யாரும் அதை ஏத்துக்க தயாரா இருக்க மாட்டாங்க. காசு வேணும் காசு வேணும் ஏத்துக்க தயாராம. ஹதீஸ்ல வருது, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஒரு சஜதாவிற்கான வாய்ப்பு இந்த முழு உலகத்தையும் விட சிறப்பானதாக கருதப்படும். அப்படின்னா அவ்வளவு குழப்பா இருக்கும், அவ்வளவு குழப்பா இருக்கும். ஒரு சஜதா ரொம்ப பெரிய விஷயமாக இருக்கும். ஈசா அலைஹிஸ்ஸலாமுடைய 40 ஆண்டு காலங்கள் மிகவும் மிகவும் செழிப்பான 40 ஆண்டுகளாக இருக்கும். ஹதீசுகளில் வருகிறது, ஒரு பேரித்தம்பழம் ஒருவருக்கு போதுமாக இருக்கும். ஒரு ஆளுக்கு ஒரு பேரிச்சம்பழம் போதுமாக இருக்கும். ஒரு மாதுளம்பழம் ஒரு கூட்டத்திற்கு போதுமானதாக இருக்கும். அவ்வளவு செழிப்பான ஒரு காலம் வரும். ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நல்லவர்களை எல்லாம், மூமின்களை எல்லாம் ஒரு பகுதிக்கு கூட்டி சென்று விடுவார்கள். அப்படி கூட்டி சென்று அவர்கள் வாழுகிற காலகட்டத்தில் நல்லவர்களை எல்லாம் அழைத்து சென்று விடுவார்கள். அதற்கு பிறகு ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மதீனாவுக்கு வருவார்கள். மதீனாவிலே வந்து, மதீனாவிலே ரௌஹா என்கிற இடத்திலிருந்து ஹஜ்ஜுக்காகவும் உம்ராவுக்காகவும் இஹ்ராம் கட்டுவார்கள். மதீனாவுக்கு வந்து ஹஜ்ஜுக்காக இஹ்ராம் கட்டுவார்கள். இஹ்ராம் கட்டிவிட்டு அவர்கள் ஹஜ்ஜு செய்வார்கள். இஹ்ராம் கட்டிவிட்டு அவர்கள் உம்ராவும் செய்வார்கள். உம்ராவும் செய்த பிறகு மதீனாவுக்கு வருவார்கள். மதீனாவுக்கு வந்து முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வீட்டு வாசலில் நின்று கொண்டு அஸ்ஸலாமு அலைக்கி யா முஹம்மத் என்று அவர்கள் சொல்லுவார்கள். அங்கே இருந்து வ அலைக்குமுஸ்ஸலாம் என்று பதில் வருவதை அப்போது இருக்கிற எல்லா மக்களும் கேட்பார்கள். அதற்கு பிறகு ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மௌத்தாவார்கள். மௌத்தான பிறகு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பக்கத்திலே அவர்கள் அடக்கம் செய்யப்படுவார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பக்கத்திலே அடக்கம் செய்யப்படுவார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடக்கம் செய்யப்பட்டிருக்காங்க. அதுக்கு பின்னாடி அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு, அதுக்கு பின்னாடி உமர் ரலியல்லாஹு அன்ஹு அடக்கப்பட்டிருக்காங்க. முன்னால் ஒரு இடம் காலியாக இருக்கிறது. இங்கே காலியாக இருக்கிற இடத்துல ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அடக்கம் செய்யப்படுவார்கள். முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நானும் ஈசாவும் ஒரே கபரிலிருந்து எழுப்பப்படுவோம் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார். நானும் ஈசாவும் ஒரே கபரிலிருந்து எழுப்பப்படுவோம் என்று. 2 பேருக்கு இடையிலே, உமருக்கும் அபூபக்கருக்கும் இடையிலே, நானும் ஈசாவும் ஒரே கபரிலிருந்து எழுப்பப்படுவோம் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அவர்கள் சொன்னதன்படி ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மதீனாவில் அடக்கம் செய்யப்படுவார்கள் என்பது ஈசா அலைஹிஸ்ஸலாத்தினுடைய வரலாறு.